இந்தியா கூட்டணியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்முத்து அவரிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுகவினுடைய மாநில துணை பொதுச் செயலாளருமான மாண்புமிகு தமிழ் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள் தேர்தல் களம் குறித்தான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது இந்த தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்ந்த சச்சிதானந்தம் அவர்கள் இந்தியா கூட்டணி தலைமையில் ஒரு போட்டியிடுறாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி? வெற்றி உறுதி. கடந்த முறை 5,35,000 வாக்குகளில் வெற்றி பெற்றோம். இந்த முறை அதிமுகவே களத்தில் இறங்கி கடுமையாக அவர்கள் அந்த இரட்டை சின்னத்தை சொல்லி வாக்கு கேட்கிறார்கள். அப்புறம் அவர் எஸ்டிபியிலேருந்து நிற்கக்கூடிய வேட்பாளர் அவர் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் ஏதோ ஒரு வகையில் வாக்குறாங்க. ஒரு 1.5 லட்சம் ஓட்டு இங்கே இருக்காங்க. இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என் கணக்கு ஒரு 3 லட்சம் வாக்குகளுக்கு குறையாது. கண்டிப்பாக நம்முடைய திமுக ஆதரவு பெற்ற வேட்பாளர் நம்முடைய அருமை தோழர் சச்சிதானந்த் அவர்கள் குறைந்தபட்சம் 3 லட்சம் வாக்குகள், கூடுதலாக எவ்வளோ வரும்னு நான் கணக்கு சொல்ல விரும்பலை. ஏன்னா இப்போ தேர்தல் ட்ரெண்ட் இன்னும் 2 நாள் போனால் தான் தெரியும். 3 லட்சம் வாக்குங்கிறது நான் ரொம்ப குறைச்சி சொல்கிறேன். 3 லட்சம் வாக்குகளில் வெற்றி பெறுவது உறுதி. நீங்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கீங்க. மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழே வேலை நாட்கள் குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது சம்மந்தமான இல்லை, அதில் நீங்கள் மகாத்மா காந்தி என்ஆர்ஜிஎஸை பொறுத்தளவில் ஏற்கனவே பெரியார்பன் சிறப்பாக பார்த்து வந்தார்கள். அதற்கு பின்னால் அந்த பொறுப்பை மாண்புமிகு முதலமைச்சர் எனக்கு வழங்கினார்கள். கடந்த ஆண்டு வந்த நிதி என்பது மிக குறைவு, ஒரு 60,000 கோடி அளவுக்கு. அதற்கு கூட கடந்த 2-3 மாதங்கள் வராமல் இருந்து இப்போ தான் ஒரு 600 கோடி என்னமோ வந்துச்சுன்னாங்க. ஆக மத்திய அரசு அந்த திட்டத்தை ஆர்வமில்லை. காரணம், அந்த திட்டம் வருவதற்கு காரணமாக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர், மத்தியில் இருந்த அன்னை சோனியா காந்தி. இருவரும் அந்த மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம் என்பது நிலங்களே இல்லாதவர்கள், ஏழை எளிய மக்கள் அன்றாடம் தன் வாழ்நாளை சிறப்பாக நடாத்திட 100 நாட்கள் வேலை கொடுத்தோம் 2006-11. ஆனால் கடந்த 10 ஆண்டு காலத்தில் மத்திய அரசு சரிவர நிதி கொடுக்காதது, வேலை பணி கொடுக்காதது, இதெல்லாம் அதிமுக ஆட்சி செய்த துரோகம். தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பெற்றுத்தராத காரணத்தால் அந்த திட்டம் இருக்க கொஞ்சம் தேய்ந்து கொண்டிருந்தது. இப்பொழுது நிச்சயம் அரசியல் மாற்றம் வரும். நாங்கள் அந்த திட்டத்தை எங்கள் தலைவர் பெற்றெடுத்த குழந்தை தான். அதை நாங்கள் கண்டிப்பாக அந்த திட்டத்தை கண்போல் பாதுகாப்போம். 100 நாள் வேலை திட்டம், கூடுதல் நாட்கள் கொடுப்போம், சம்பள உயர்வும் 400 கொடுப்போம். திண்டுக்கல்லிலிருந்து செய்தியாளர் செந்தில்முத்து, நியூஸ் 7 தமிழுக்காக.